அதாவது ஒரு சில தலைவர்கள் வந்து தொடர்ந்து விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிச்ச நிலையில இன்னும் நிறைய பேர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. குறிப்பா எச் ராஜா மூத்த தலைவர் வந்து இவனால எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப வந்து நான் விஜய் என்ன தப்பு பண்ணாரு, நான் அவர் கூட நிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அவர் மட்டும் இல்ல, அது பாரதிய ஜனதாவே அந்த நிலைப்பாடு எடுத்தானே இருக்குது. நீங்க பாத்தீங்க, அங்கிருந்து வந்து கண்காணிப்பு குழுவுல எம்மாலினி, அந்த அனுராக் தாகூர் அவங்க எல்லாம் வந்து ஆதரவா தான் சொல்றாங்க. அந்த கட்சி அப்படி முடிவெடுக்குது, அந்த கட்சி முடிவெடுக்குது. இப்போ அதுல வந்து அடிப்படையை புரிஞ்சுக்கணும். நான் இங்க வந்ததுனால இந்த நிகழ்வு, நான் வந்ததுனால கூட்டம், தம்பி விஜய் கரூருக்கு வர்றதுனாலதான் அந்த கூட்டம். அப்ப அவர் வரவுதான் அதுக்கு முக்கிய காரணம். அப்படிங்கும்போது அதுக்கு பொறுப்பேற்று நான் வருந்துறேன் அப்படின்னா அது முற்று பெற்றுது. அது இல்ல பழியை நீங்க அரசு ஏற்கணும், நீங்களே ஏற்கணும், காவல்துறையே ஏற்கணும் போது, அப்ப எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு வரும்போது அது சிக்கல் வரும். 2 பேருக்கும் பொறுப்பு இருக்கு. அத பொறுப்பா நடந்திருக்கணும். நம்ம தவற விட்டுட்டோம், அதனால பல உயிர்களை நம்ம இழந்துட்டோங்கிறது ஒரு வருத்தம் வரும்போது அது வந்து சரி, விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நிகழ்ந்துருச்சு, இனி வரும் காலங்கள்ல கவனமா இருக்கணுங்கிறது சரியா இருக்கும். அது மாறி மாறி ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டு இவர் தான் காரணம் அவர் தான் காரணம்னு இருக்கிறது தூரம் இருந்து பாக்குற நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன இது, அது அந்த உயிரிழப்பை விட கொடுமையா இருக்கு இந்த செய்திகளை பார்க்கும்போது. பிஜேபி அவரை எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்குது, அதாவது பேசுது. அதிமுகவுமே ஆதரவாக தான் சொல்றாங்க. அதிமுக அதான் ஒரே கூட்டணியில தானே இருக்காங்க.